இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய ஆர்டிகல் 26 என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய அந்த பிரிவை பாதுகாக்கக்கூடிய போராட்டம். ஆர்டிகல் 26 என்ன சொல்லுகிறது? ஆர்டிகல் 26 இந்த சமூகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு உரிமையை கொடுக்கிறது. 26A, 26B, 26C, 26D என்று சொல்லக்கூடிய சட்ட பிரிவுகள் இந்த மண்ணிலே ஒரு மதத்தையோ தொண்டு செய்வதற்காகவோ அறக்கட்டளைகளையோ இயக்கங்களையோ நடத்திக் கொள்வதற்கான உரிமைகளை கொடுக்கிறது. அந்த இயக்கங்களிலோ அறக்கட்டளைகளிலோ நடைபெறக்கூடிய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடிய உரிமையை கொடுக்கிறது. அதோடு சேர்த்து 26C ஒரு உரிமையை கொடுக்கிறது. ஒரு அறக்கட்டளையோ அல்லது ஒரு இயக்கமோ ஒரு சொத்தை வாங்குவதற்கும் பராமரிப்பதற்குமான உரிமையை கொடுக்கிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, அதை பராமரிப்பதற்கும் வாங்குவதற்குமான உரிமையில்தான் இத்தனை லட்சம் கோடி வக்ஃப் நிலங்களை இஸ்லாமிய சமூகம் பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்திலே நாம் எல்லாம் பங்கு பெற்றிருக்கிறோம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்திலே நான் சொல்லுகிறேன். ஒரு நாட்டினுடைய குடிமகனாக இதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக, அதனுடைய பக்கங்கள் இருக்கக்கூடிய சட்டங்களை பாதுகாப்பதற்காக, நான் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய இஸ்லாமிய ஷரியத்தை பாதுகாப்பதற்காக போராடினால், அந்த போராட்டத்தின் வாயிலாக உயிர் நீத்தால், சிறைக்கு சென்றால், இதை விட ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எது சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.